அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறியவும் தெளிவும் போறது போதைப் பொருளுடைய தாக்கத்தால மிக நெருங்கிய 6 பேரை கொலை செய்த நெருங்கிய உறவுகளை உற்றவர்களை கொலை செய்த ஒரு நபரை பத்தி தான் பார்க்க போறோம். அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. இப்போ சமீபத்தில் 2 நாள்ல நடந்த சம்பவம் தான். நம்மளுடைய பக்கத்து மாநிலத்தில் நடந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம தெரிய போறோம். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஒவ்வொருவரும் யோசிக்கப்பட வேண்டியதும் கவனிக்கப்பட வேண்டியதும் உஷாராக இருக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். அதான நம்மளுடைய பக்கத்து மாநிலமான கேரளாவில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் வெஞ்ஞாறுமூடு என்கிற பகுதியில் தான் இது நடந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி அளவில் ஆட்டோவில் வந்து ஒரு நல்ல சுமூகமான ஒரு பையன் வந்து இறங்குறான். அந்த பையன் நேர சாவியை, அதாவது அவனுடைய டூ வீலர் எடுத்துகிட்டு வரல, ஆனால் அந்த சாவியை கையில் போட்டு சுற்றின மாதிரி சுற்றிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழையிறான். அந்த நுழையும் போது நண்பன் கூப்பிட்டு கேட்குறாப்புல, என்ன அஃப்ரான் நீங்கள் வந்து எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாப்புல. இல்லை, நான் போலீஸ்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, பேசிட்டு உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூலாக அவன் உள்ளே ஏறி போகிறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே நுழைஞ்சவன் போலீஸ் அதிகாரிகிட்ட சொல்கிறான், நான் வந்து 6 பேரை போட்டு தள்ளிட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே போலீஸ் இவனை குழப்பமாக பார்க்குறாப்புல. பார்த்தா நல்லா ஸ்மார்ட்டாக நல்லா படித்த பையனாக இருக்கிறான், ஏதோ ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற ஒரு பையனை மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்கிறான். இவன் என்ன மூளைக்கீழே ஏதோ குழம்பி போச்சா, என்ன சொல்கிறான் அப்படின்னு குழப்பத்திலே பார்க்கும்போது இதை கேட்டு நின்ன வேறொரு போலீஸ் அதிகாரி இவன்கிட்ட கேட்குறாப்புல, என்ன சொல்கிற நீ? அது இல்லை, நான் 6 பேரை போட்டு தள்ளிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரி வா, எதுக்கும் உட்கார் அப்படின்னு நான் உட்கார வச்சுட்டு, சரி என்ன விஷயம் எல்லாம் விசாரிக்கும் போது, நான் 3 இடத்துலையா 6 பேரை கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் தெளிவாக சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் ஒவ்வொரு விஷயத்தையே விவரிக்கிறான். நான் முதல்ல வந்து கொலை பண்ணது அம்மாவை, அதுக்கப்புறம் என்னுடைய அப்பாவோட அம்மாவை, அதுக்கப்புறம் என்னுடைய அப்பாவோட தம்பியையும் மனைவியையும், அதுக்கப்புறம் என்னுடைய காதலியையும் தம்பியையும் கொண்டுட்டேன். அப்படியே 6 பேரை கொலை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இவன் உண்மையிலேயே மூளைக்கீழே ஏதாவது குழம்பி போச்சா, இல்லை இவன் உண்மையிலேயே சொல்கிறது உண்மையான தெரியறதுக்கு உடனே போலீஸ் 2 கான்ஸ்டபிள் அனுப்பி இவனுடைய முதல்ல வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த ஊரில் அனுப்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு விஷயம் உண்மைதான். அதானது என்னடானா, உள்ளே போகும்போதே ஒரு பையனை 13-14 வயசான ஒரு பையன் கொலை பண்ணி வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிறான். உள்ள பெட்ரூமில் போய் பார்த்தாங்கன்னா ஒரு பொண்ணு சேரில் உட்கார்ந்தபடி செத்து இருக்கிறா. அவளை மிக கொடுமையாக கொலை பண்ணி இருக்கிறது ஒற்றை பார்வையிலே தெரியுது. முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணி இருக்கிறாங்க. ஈரமான மண்ணில் ஒரு கம்பெடுத்து குத்தவோ இல்லைன்னா ஒரு சுத்தியல் போட்டு அடிக்க சொல்லும்போது அதோட அடையாளம் அப்படியே குழிஞ்சு உள்ளே போகும் தெரியுமா, ஒரு அடையாளம் அங்கே உருவாகும். அதே மாதிரி நெற்றி பொட்டில் மண்டையோடு உடஞ்சி உள்ள ஒரு ஓட்டை அந்த சுத்தியலோட ஓட்டை உருவாகிற அளவுக்கு உள்ள போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஒரு பெட்ரூம் பூட்டி இருந்தாங்க. அந்த பெட்ரூமை உடச்சி உள்ளே பார்த்தோம்னா அதில் வந்து இவனுடைய அம்மா பெட்டில் படுக்க வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து அவங்க வந்து லேசாக கண் அசைஞ்சிருக்கு. உடனே அவங்க இமீடியட்டாக அவங்கள தூக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க மண்டையும் வந்து ஒரு கை உள்ளே போகிற, அதாவது 3-4 விரல் உள்ளே போகிற அளவுக்கு மண்டையோட வந்து உடஞ்சி சிதைஞ்சிருக்கு. அவங்க வந்து மிகப்பெரிய சீரியஸில் இருக்கிறாங்க. இனி அவங்க ரிக்கவர் பண்ணி வந்தால் கூட எந்த அளவுக்கு அவங்களுடைய மெமரி பவர் மற்றபடி விஷயங்கள் இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவு மோசமாக இருக்குது. இதே நேரத்தில் அவங்களுடைய 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அவனுடைய அப்பாவோட அம்மா இருக்கிற அந்த பூர்வீ வீட்டில் இருந்து ஒரு கேஸ், அங்கே இருந்து ஒரு பிரச்சனை கிளம்பி வருது. அங்கே பாட்டியை கொலை பண்ணி போட்டிருக்காங்கன்னா அவங்க எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, வயசான இடத்துல இருந்து தவறி விழுந்துட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. இவங்க அப்பாவோட கூட பிறந்தது 11 பேர். அதில் ஒரு 4-5 பெம்பளைங்க உண்டு. அதில் வந்து ஒரு பெம்பளைங்க மாறி இவங்க வந்து அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு சாயந்தரம் வருவாங்க. அப்படி வரும்போது தான் அம்மா இறந்து கிடக்கிறத பார்த்துக்கிட்டு சகோதரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எந்த சகோதரன் அப்படின்னா, ஏற்கனவே இங்கே இவனால் கொலை செய்யப்பட்ட சகோதரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஃபோனை இவங்க எடுக்காதனால பக்கத்து வீட்டில், அந்த சகோதரனுடைய பக்கத்து வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அண்ணன் வந்து ஃபோன் எடுக்கலை, நீங்கள் வந்து சொல்லிடுங்க, இப்படி அம்மா தரையில் விழுந்து தலையில் அடிபட்டு இறந்துட்டாங்கங்கிறத வந்து அப்படின்னு நான் தான் அவங்க சகோதரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அங்கே போய் பார்க்கும்போது அங்கேயும் கொலை நடந்திருக்கிறது தெரியுது. இப்படி இந்த 2 இடமும் போலீஸ் அந்த இவன் சொல்லி ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பப்ளிக்கால அடையாளம் காணப்பட்டது. இந்த 2 இடம் பாட்டி தானா கீழே விழுந்து தலையில் அடிபட்டு இறந்தாங்கன்னு தான் அது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தாங்க. போலீஸ் போனதுக்கு அப்புறம் தான் இது ஒரு கொலை அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கதையாக வெளியே வருது. ஊருகாரங்களுக்கு தெரிய வர்றதே அப்போது தான். உடனே அங்கேயும் கொலை பண்ணது உண்மைன்னு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் சரி, இவன் சொன்ன இவனுடைய சித்தப்பா சித்தி இருக்கிற வீட்டில் விசாரித்து பார்த்தா அங்கே போய் பார்த்தா அவர் வந்து சேரில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கேயும் மக்கள் எல்லாம் தெரிஞ்சு கூடி நிற்கிறாங்க. அங்கேயும் போய் பார்த்தா போலீஸ் அங்கே போகும்போது அவருடைய மண்டையை அடித்து சிதைச்சிருக்கிறாங்க. அவர் சேரில் உட்கார்ந்தபடியே இறந்துருக்கிறாரு. அவருடைய மனைவி வந்து கிச்சனில் டீ போட்டோ இது பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேயும் அடித்து சிதைச்சு அவர் அங்கே வந்து கிச்சனில் இறந்து கிடக்கிறாங்க. இப்படி 6 பேரும் அவன் சொன்னது 100க்கு 100 உண்மை. அதில் அவன் 6 பேர் கொலை பண்ணன்னு சொன்னதில் அவனுடைய அம்மா மட்டும் சின்ன ஞாபக சக்தியோட தப்பிச்சிருக்கிறாங்க. இருந்ததுனால அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க.
இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னடான்னா அவங்க அம்மா கிட்ட இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் மகன் தான் இது பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சப்போ கூட அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கட்டில் இருந்து கீழே விழுந்து மண்டை அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதோடைய தாய்மையோடைய ஒரு இது பெரிய ஒரு விஷயத்தை வந்து என்னென்னு சொல்கிறது, மகன் தான் செஞ்சான் அப்படின்னு சொன்னப்போ தெரிஞ்சப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கட்டில் இருந்து கீழே விழுந்துன்னு சொன்னாதான் ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இருந்தாலும் அப்படி சொல்லி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா தாய்மையோட முன்னாடி பிரபஞ்சமே தோத்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த பையன் இதெல்லாம் செய்கிறதுக்கு காரணம் என்னென்னு போலீஸுடைய அடிப்படை விசாரணையில் தெரிய வர்றது என்னடானா, இவன் வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டான். போதைக்கு அடிமையாகி இந்த போதையில் வந்து அவன் வந்து இதைத்தான் இதில் இந்த அம்மாவை கொலை பண்ணதும் இவங்களை எல்லாரையும் கொலை பண்ணதும் அவன் வந்து போதைக்கு அடிமையாயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனுடைய பேச்சிலையும் அவனுடைய இருந்து விசாரிப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னடானா, இவங்களை எல்லாமே அவன் வந்து ரொம்ப உயிராக நேசிச்சிருக்கிறான். நல்ல குடும்பப்பட்டான பையன், எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருந்தவன் தான். ஆனால் இப்போ வந்து போதையில் அவனுக்குள்ளே இருந்த ஒரு கோபமும் ஒரு வெறுப்பும் தான் இவங்களை எல்லாம் கொலை பண்ண வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, போலீஸ் இனி வந்து இவன்கிட்ட இருந்து விசாரித்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவனுடைய அப்பா வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு. அவர் வந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது நம்மளுடைய வாகனங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிற ஒரு கடை வச்சுருந்தார். அதோடு சேர்த்து அவர் பல பிஸ்னஸ்கள் செய்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அந்த பிஸ்னஸில் ஏதோ தோல்வியானனால நிறைய கடன்கள் வந்திருக்கு. அதனால் ஊரில் உள்ளவங்கள்ட்ட இருந்து கூட கடன்கள் வாங்கியிருக்காங்க. இல்லைன்னா இவங்க வீட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அவங்க அம்மா எல்லாம் வந்து ஊரில் பக்கத்தில் தெரிஞ்சவங்களை இருந்தெல்லாம் நிறைய கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி கடன் தொல்லைகள் நிறைய இருக்குது. வீட்டில் நிறைய பேர் வந்து கடனை பற்றி எல்லாம் கேட்குறதுனால தான் நான் வந்து பெரிய ஆகி எனக்கு வந்து கோபம் ஆகி நான் வந்து கொலை பண்ணேன் அப்படின்னு இவன் சொல்லியிருக்கான். மட்டும் இல்லை, என்னுடைய கல்யாணம் நின்றுக்கிட்டே போகுது. நான் ஒரு பெண்ணை காதலித்தேன். அந்த பொண்ணை வந்து காதலித்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவங்க லேட் ஆகிட்டே போகுது. அப்பாவுக்கு வெளிநாட்டில் இருந்து இங்கே வரவும் முடியல. ஏன்னா வெளிநாட்டில் அவருக்கு நிறைய கடன்கள் எல்லாம் இருக்கிறதுனால வெளிநாட்டு அரசு வந்து இந்த கடன்களை அடைக்காமல் நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாதுன்னு அவங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து முடக்கி வச்சிருக்கிறதுனால அந்த நாட்டில் இருந்து இங்கே வரவும் முடியல. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க அப்பா ஊருக்கு வரல. அப்போ ஊர்லேயும் கடன் நிறைய பேருக்கு காசு கொடுக்கணுங்கிறதுனால கடன் பிரச்சனை இருக்குது. அப்பாவும் இங்கே வரல. அதனால குடும்ப விரக்தியில் தான் நான் இதை பண்ணினேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி, இவன் எப்படி அதை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா, முதல்ல வந்து அம்மாவை வந்து அவனுடைய உம்மாவுடைய துப்பட்டாவே எடுத்து கழுத்தில் போட்டு இறுக்கி கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். அதோட அடங்காமல் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், சிவத்தோட சேர்த்து தலையை போட்டு மோதி இருக்கிறான். மோதி அங்கே ரத்த காயம் ஏற்பட்டு அவங்க தலை சிதைஞ்சு ப்ளீடிங் அவன் கீழே மயங்கி விழுவவும் சரி இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி அவன் கட்டில் எடுத்து படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு அங்கே இருந்து ரூமையும் பூட்டிட்டு வெளியேறான். பூட்டிட்டு நேர பைக்கு எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கிறான், 20-22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற அவனுடைய அப்பாவுடைய அம்மா இருக்கிற வீட்டுக்கு போயிருக்கிறான். அங்க போனப்போ அவங்க அம்மாவுக்கு அந்த அம்மா வந்துட்டு தனியா இருந்திருக்கிறாங்க. அந்த 85 வயசான பாட்டி, அந்த பாட்டியை வந்து இதே மாதிரி துப்பட்டாவை போட்டு கழுத்துல இறுக்கிட்டு சிவத்துல மோதி மோதி மண்டையை உடைச்சு அவங்கள கொலை பண்ணியிருக்கான். கொலை பண்ணிட்டு இவன் வெளியில் வந்து இங்கே பைக்கும் எடுத்துகிட்டு இவன் கிளம்பியிருக்கான். அங்கே இருந்து இவனுடைய சித்தப்பா இவனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் இவன் வந்து ஏன் அந்த சித்தப்பா மேலே இவனுக்கு ஏன் பயங்கரமான கோபம் அப்படின்னா, இவனுடைய அப்பா வெளிநாட்டில் இருக்கிறதுனாலையும் சில பொருளாதார பிரச்சனைகளை குடும்பம் கொஞ்சம் தத்தளிச்சிட்டு இருக்கிறதுனாலையும் இந்த சித்தப்பா தான் பல விஷயங்களில் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக செயல்படுறதும் செய்கிறதும், இவன் ஏதாவது தப்பு செஞ்சாலோ இது பண்ணாலோ கொஞ்சம் கண்டிக்கிறதும் இந்த குடும்ப விஷயங்கள்லாம் ஈடுபடுறதுனால இவனுக்கு வந்து தேவையில்லாமல் சித்தப்பா வந்து நம்ம குடும்ப விஷயத்தில் தலையிடுறாரு. அதோட இவன் 12ஆம் வகுப்போடையே படிப்பை சொதப்பி அதுக்கப்புறம் மேற்கொண்டு அதிகம் படிக்கவும் இல்லைங்கிறது மட்டும் இல்லாமல் இவனுடைய எதிர்காலம் பற்றி ஒரு கேள்விக்குறியான ஒரு பிரச்சனையில் இருக்கும்போதே இவனுடைய காதல் வேற, அடுத்து குடும்பத்துடைய பொருளாதார நெருக்கடி வேற. இதனால இவனை பல நேரங்கள்லையும் சித்தப்பா கண்டிக்கிறதும் மற்றபடி குடும்பத்துக்கு சில உதவிகளும் மற்றபடி ஒரு வழிகாட்டுதலெல்லாம் பண்ணுறதுனால இவனுக்கு எப்போவுமே சித்தப்பா இவனை குற்றப்படுத்துறதுனால ஒரு பெரும் கோபம் அவர்கிட்ட இருந்திருக்கு. தேவையில்லாமல் அவர் வந்து குடும்பத்தை வந்து ஆளுமை செய்ய பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்திருக்கு. மட்டும் இல்லை, பொருளாதார நெருக்கடி இவனுக்கு இருக்கிறதா இவன் நினைச்சுக்கிறான். ஆனால் அந்த சித்தப்பா வந்து இவனுக்கு ஃபோன் பண்ணனால நேரம் இவன் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த பைக்கு வர்ற வழியில் ஒரு சுத்தியல் வாங்கியிருக்கான். சுத்தியலும் வாங்கிட்டு நேர சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்கிறான். அப்போ சித்தப்பா சேரில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர்கிட்ட இவன் சமூகமாக பேசிக்கிட்டே அந்த சுத்தியலை எடுத்து திடீர் தாக்குதல் நடத்தியிருக்கான். அதனால அவர் வந்து இவன் இப்படி செய்வான் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்குள்ளேயே திடீர்னு தலையில் அடித்து தலையை மண்டையை சிதைச்சி அங்கே சேர்லேயே இது பண்ணியிருக்கான். அடினா மண்டையோடெல்லாம் உடையிற மாதிரி சிதற மாதிரி தான் அடி. அது சாதாரண அடியெல்லாம் கிடையாது, பலமான அடி. அடித்து அவரை கொண்டுட்டான்.
இவன் வந்ததுனால இவனுக்கு சாப்பாடு ஏதோ கொடுக்கறதுக்கோ இல்லை ஜூஸ் ஏதோ போட்டு கொடுக்கறதுக்கோ கிச்சனில் போன சித்தி இந்த ஓசையை கேட்டு இங்கே திரும்பி வர்றதுக்குள்ளே இவன் கிச்சனில் போய் அந்த சித்தியையும் இதே மாதிரி மண்டையில் சுத்தியலால் அட்டாக் பண்ணி மண்டையை அடித்து உடச்சி அவங்களையும் அங்கே கொலை பண்ணி அங்கேயே போட்டிருக்கான். இதை முடிச்சுட்டு வெளியே வந்தவன் ஃபோனை எடுத்து தன்னுடைய காதலிக்கு ஃபோன் பண்ணுறான். நான் ஒத்தையில் தான் இருக்கிறேன், நீ வந்துரு, நான் வந்து பைக் எடுத்துகிட்டு வரேன், நீ வெளியே வந்துட்டேன்னா நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காதலிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அந்த பொண்ணும் இவனை வந்து ரொம்ப நேசிக்கிறதுனால இவன் கூட இறங்கி வர்றதுக்கு சரி ஓகே வீடு வரைக்கும் தானே அடிக்கடி வருவாங்க போல இருக்கு, இன்னமும் அவங்க உடனே அந்த பைக்கில் ஏறது அவனை கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு கொண்டு வர்றான். பிள்ளையும் வந்து பக்கத்து வீட்டில் எல்லாம் டியூஷன் சொல்லி கொடுக்குற ஒரு பழக்கம் இருக்கிறதுனால அவங்க வீட்டில் எல்லாம் சொல்லிட்டு நான் பக்கத்து வீட்டில் டியூஷன் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவனை பார்க்குறதுக்கு இவனோட வீட்டில் வந்திருக்காப்புல. இவன் உடனே சித்தப்பா வீட்டில் இருந்து பைக்கில் இருந்து இவனோட வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் அந்த பிள்ளையும் கூப்பிட்டு வந்து இவனுடைய பெட்ரூமில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அந்த பிள்ளைக்கிட்டையும் ஏதோ பேச்சு கொடுத்துக்கிட்டே இவன் திடீர்னு எதிர்பார்க்காம தாக்குதல் நடத்தியிருக்கான். தாக்குதல்னா அந்த பிள்ளையத்தான் இந்த 6 பேரில் மிக கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். அதாவது சுத்தியலால் அடித்து மண்டையோட எல்லாம் சிதைச்சு முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைச்சிருக்கான். நெற்றி பொட்டில் ஒரு இந்த நம்ம ஈர மண்ணில் அந்த சுத்தியல் பதிஞ்சா அடித்தா எப்படி நமக்கு அதில் ஒரு குழி மாதிரி அடையாளம் வருமோ அந்த அளவுக்கு மண்டையோடு உடஞ்சி உள்ளே போகிற அளவுக்கு அடித்து சிதைச்சிருக்கான். அங்கே எங்கேயோ சுத்தியல் உள்ளேயே போயிருக்கு. அதோடைய மறுபக்கம் ஆணிப்பிடுங்கிற ஒரு சைடு பக்கம் வரும் தெரியுமா, அந்த பக்கம் எல்லாம் உள்ள அப்படியே போயிருக்கு. நெத்தி பொட்டில் அதோட ஃப்ரண்ட் சைடில் உள்ள அந்த உருளையான அந்த உருண்டு அப்படியே அந்த ஓட்டை கிடக்கிறதா சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அடித்து சிதைச்சிருக்கிறான். மிக கொடூரமாக இது பண்ணியிருக்கான். இத்தனைக்கும் இவன் வந்து இந்த காதலியை வந்து உயிருக்கு உயிராக நேசிக்கிறானா, ஆனால் அந்த பொண்ணை தான் அவன் கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு அந்த சேர்லேயே இருந்த மாதிரி அந்த புள்ள இறந்துருக்கு. அந்த புள்ள செஞ்ச ஒரே ஒரு தப்பு இந்த பாதகனை வந்து காதலிச்சுங்கிற ஒரே ஒரு தப்பு தான். அதை தவிர அது ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி தெரியல. ஏனோ அதுக்கும் இந்த கொடூரமான முடிவை அவன் கொடுத்துருக்கான். காதலிக்கு முடிவுரை எழுதிட்டு அவன் வீட்டில் இருந்து வெளியே வர்றான். கதவை லேசாக சாத்திக்கிட்டு வெளியில் வந்து நிற்கிறான். அடுத்தது அவனுடைய நோட்டம் என்னடானா அவனுடைய பள்ளிக்கு போயிருக்கிற தன்னுடைய 14 வயதான உயிருக்கு உயிரான நேசிக்கிற ஒரு தம்பியை, அவனுடைய தம்பி மேலே அவனுக்கு ரொம்ப பாசம் இருக்குது. அந்த தம்பிக்காகத்தான் அடுத்து அவன் காத்து நிற்கிறான் வீட்டுக்கு முன்னாடி. 14 வயசான தம்பி வந்து ஸ்கூலில் இருந்து வந்திருக்கான். வந்துட்டு அம்மா எங்கன்னு கேட்டதும் இவன் வீட்டுக்கோட மிற்றத்தில் வந்து நின்றுட்டு அம்மாவா வெளியே போயிருக்கிறாங்க, நீ வா உனக்கு நான் வந்து குழிமந்தி வாங்கி தரேன், அதான இந்த சிக்கனில் இருக்கிற குழிமந்திங்கிற சாப்பாடு இருக்கு இல்லையா அது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போய் அவனுக்கும் ஒரு பார்சல் வாங்கி கொடுத்து இவனும் ஒரு பார்சல் வாங்கியிருக்கான். பார்சல் வாங்கிட்டு அவனை வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறான். வச்சுட்டு இவன் வந்து கொஞ்சம் வெளியே வேறு ஏதோ வாங்குறதுக்காக போயிருக்கான். அது வந்து போலீஸ் என்ன அனுமானிக்குதுன்னா அந்த டைமில் இவன் எலிவேஷன் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் போயிட்டு திருப்பி வரும்போது அந்த தம்பி பையன் என்ன பண்ணியிருக்கான், சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாட போயிருக்கான். விளையாடுன்னு போன பையன் வரட்டும் அப்படின்னு இவன் வீட்டிலேயே வெயிட்டிங்கில் இருந்திருக்கிறான். அந்த பையன் விளையாடிட்டு வீட்டுக்குள்ளே வந்ததும் அவனையும் அந்த சுத்தியலால் அடித்து மண்டையை சிதைச்சு அவனையும் கொலை பண்ணியிருக்கான். அதுவும் தான் பாசமாக ரொம்ப அன்பாக வச்சிருக்கிற தம்பியை மிக கொடூரமாக அடிச்சிருக்கான். அதாவது சுத்தியல் எடுத்து ஒரு கண்ணு திறந்தே இருக்குது, இன்னொரு கண்ணு அப்படியே உள்ளே போயிருக்கு, மண்டையோட்டுக்கு உள்ளே அப்படியே போயிருக்கும். அந்த அளவு ஓங்கி அடிச்சிருக்கான். அடுத்து அடித்து மண்டையை சிதைச்சிருக்கான். எதிர்பாராமல் அந்த குழந்தை உள்ளே வந்ததும் திடீர்னு தாக்குதல் நடத்தி இது பண்ணியிருக்கிறான். அந்த குழந்தை அந்த அதிர்ச்சியில் ஒத்த கண்ணு திறந்தபடியே இறந்து போயிருக்கு. அந்த அளவு கொடுமையாக செஞ்சுருக்கான். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனால் முடியுமாங்கிற மிகப்பெரிய கேள்வி அங்கேயே ஒவ்வொரு கொலையை பார்க்கும்போது நமக்கு வருது. இத்தனைக்கும் அவன் வந்து உயிருக்கு உயிரை ரொம்ப நல்லா நேசிக்கிற ஒரு பையன் தான். இந்த தம்பியை வந்து அவன் நேசிக்கிறவதா அவனுடைய ஒவ்வொரு பேச்சிலையும் வெளிப்படுறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் தம்பி வந்து இனி கடந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால கொன்னேன் அப்படின்னு அவன் சொல்கிறாங்க. அதனால் அவனையும் கொன்று இது பண்ணிவிட்டு வீட்டில் இருந்து நல்லா குளித்து ஃப்ரெஷ்ஷாகி அந்த வாங்கிட்டு வந்த குழிமந்தியையும் இவன் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு வீட்டையும் பூட்டிட்டு தான் இவன் ஆட்டோக்கு ஃபோன் பண்ணி ஆட்டோவை கூப்பிட்டு ஆட்டோவில் ஏறி போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கான். வரும்போது கூட இவன் அந்த 2 வீலர் பிரச்சனை, வண்டியில் ரோடு பிரச்சனை, இதை பற்றியெல்லாம் சாதாரணமாக பேசுனது இல்லாமல் இவனுடைய எந்த பதட்டமோ எந்த இது இப்படிப்பட்ட ஒரு பெரிய கொலையை ஒரு படுபாதக செயலை செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு ஆதங்கமோ எதுவுமே பதட்டமோ எதுவுமே இல்லாமல் அவன் சர்வசாதாரணமாக போய் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் போய் தைரியமாக சொல்கிறான். சொன்னதுக்கு காரணம், கொலை பண்ணதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் பொருளாதார பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸோடைய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வர்றது என்னடான்னா இவன் போதைக்கு அடிமையாக இருக்கான்.
போதைக்கு அடிமையாகி இவனுக்கு போதைக்கு தேவையான பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு போய் சொல்லியிருக்காங்க, பேசி ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் இருந்து கொஞ்சம் காசு வாங்கியிருக்கான். அது என்ன 100, 500, 1000, 1000க்குள்ளேயான ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கிட்டு எனக்கு நான் மத்தியானத்துக்கு மேலே வந்து நான் நகையோட வருவேன், அந்த நகையோட வந்து உங்களுக்கு அதை அடகு வச்சுட்டு நான் மொத்த அப்போ மீதி காசை தந்தா போதும், தற்சமே இந்த சின்ன அமௌண்ட் போதும்னு அந்த அமௌண்ட்டையும் வாங்கிட்டு தான் இவன் எலிவேஷன் முதற்கொண்டு பல பொருட்களை வாங்கியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அதானது ஒரு 100-200 ரூபாய் எடுக்கிறதுக்கு கூட வீட்டில் மிகப்பெரிய வறுமை தாண்டம் ஆடுதுங்கிறதும் உண்மை. அதனால அவங்களோட அப்பாவுடைய பொருளாதார பிரச்சனையும் வீட்டில் வேறு வருமான மார்க்கம் இல்லாமலும் இவனுடைய பொறுப்பற்ற வாழ்க்கையும் இது எல்லாமே வீட்டில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறதுங்கிறதும் நிதர்சனம். போலீஸ் இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு வெளியே கிளம்பவும் இவனை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருக்கும்போது இவனுக்கு காவலாக நின்ன போலீஸ் அதிகாரிகிட்ட இவன் என்ன சொல்லியிருக்கானா, நான் வந்து எலிவேஷன் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவனை எலிவேஷன் சாப்பிட்டனால இன்னும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அதனால் இமீடியட்டாக இவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் இவன் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒத்துழைக்க மறுக்கிறான். இருந்தாலும் வலுக்கட்டாயமாக அவங்களை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போது நம்ம இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், அவன் அப்பாவுக்கு வந்து இப்போ பொருளாதார பிரச்சனை இருந்தது, பெரிய கடனாளியாக இருந்தார், ஊருக்கு வர முடியாமல் தவிக்கிறாரு அப்படின்னு அவன், அதனால் அவனுடைய கல்யாணம் தள்ளி போகுது அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த கல்யாணம் தள்ளி போகுது அப்படிங்கிறதுனாலையும் மட்டும் இல்லை, வீட்டில் எப்போவுமே பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறான். இப்போ வந்து இவ்வளவு வளர்ந்த ஒரு பையனால், படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையனால் கட்டாயம் வந்து ஒரு பொருளாதார பிரச்சனையில், ஓரளவு இருக்கிற பொருளாதார பிரச்சனையில் மட்டும் இல்லை முயற்சி பண்ணி அதை வந்து முடிக்க முடியுங்கிற நிலைமையில் இருக்கும்போது இவன் எந்த அளவுக்கு போகிறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு இப்போ எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு கருத்து என்னடானா, இவன் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையானது தான். அவனுக்கு போதைப் பொருள் யூஸ் பண்ணுறதுக்கான காசு கிடைக்காம வந்த போதோ, இல்லைன்னா அந்த இவனை பற்றி உள்ள படிப்பை விட்டுக்கிட்டு, இல்லைன்னா படிப்பை ஒழுங்காக கவனிக்காமல் இவன் வந்து இந்த போதைக்கு பின்னாடி போகிறதனை பற்றியெல்லாம் யாரெல்லாம் கண்டிச்சாங்களோ, யாரெல்லாம் இவனை குத்தம் குறை சொன்னாங்களோ அவங்கள பற்றி உள்ள பகைகள் வந்து இவனுடைய மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த போதைப்பொருள் யூஸ் பண்ணுறதுல உள்ள பெரிய பிரச்சனை இதுதான். இப்போ நீங்கள் தண்ணி அடித்தா கூட இல்லை 1 நாள் 2 நாள் மறைக்கலாம், 3 நாள் மறைக்கலாம், கூடி போனால் ஒரு வாரம் மறைக்கலான்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் கட்டாயம் தண்ணி அடிக்கிறவனா ஏதாவது ஸ்மெல் அடிப்படையிலையோ, அவனுடைய நடத்தை அடிப்படையிலையோ, அவனுடைய பேச்சு அடிப்படையிலையோ, புதுசாக தண்ணி அடிக்கிறவனை அவனுடைய வேர்வை வாசனை மூலமாகவோ, இன்றைக்கி டாய்லெட்டெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்ததுனால அவனுடைய யூரினரி, அதாவது டாய்லெட்டில் போகும்போது அவனுடைய யூரின் ஸ்மெல்லில் இருந்தோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடிகிற ஒரு விஷயந்தான். மிகப்பெரிய போதைப் பொருளாகி ஸ்ட்ரக் ஆகி மிக முத்தினவங்களை மட்டும்தான் நமக்கு வந்து அடையாளம் காண முடியுமே ஒழிய, சாதாரணமாக ஆரம்ப கட்டத்திலேயோ மிடில்லையோ இருக்கிற அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. இவங்க வந்து போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறாங்களா இல்லாம இருக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனால் இவங்க வந்து சாதாரணமாக தான் இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் இவங்க மூளையில் என்ன ஏற்கனவே பதிவாக இருக்கோ, அது சந்தோஷமா இருக்கலாம், சங்கடமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், எதை இருக்கோ அது வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகி ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து அவங்க மூளையில் இதே ஒரு சிந்தனையா இருக்குன்னு சொல்றாங்க. மட்டும் இல்லை, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸுக்கு, அதாவது அவங்களுடைய நடவடிக்கைகளுக்கு, எதிர்பார்ப்புகளுக்கு தடையா நிற்கிறவங்க, அதுக்கு அட்வைஸ்ன்னு சொல்ல போறவங்க, இல்லை அவங்களுக்கு திருத்தணும்னு முயற்சி பண்ணுறவங்க, இப்படி இவங்களுக்கு மேலையெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பகை உருவாகிறதுக்கும், குடும்ப சூழ்நிலை பற்றி புரிஞ்சிக்காமல் இவன் இப்படி செயல்படுறானே அப்படிங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்தின எதெல்லாம் உறவுகளும் இதெல்லாம் பண்ணாங்களோ அவங்கள பற்றி எல்லாம் கோபம் வரவும் இவன் அந்த கோபத்தை எல்லாம் வெளிக்காட்டி தான் இந்த பிரச்சனையை உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு இப்போ வந்து அனுமானத்தில் வந்திருக்கிறாங்க. அதனால் போதைப் பொருள் எந்த அளவு கொடூரமானதும் கொடுமையானதும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தண்ணி அடிக்கிறத விட கஞ்சா போன்ற, இல்லை அதுக்கு மேலே போகிற MDF எதுனா என்னவோ எவ்வளவோ போதைப் பொருட்களெல்லாம் இப்போ வந்து சிம்பிளாக மாத்திரை வடிவிலையும் ஸ்டாம்பு வடிவிலையும் மற்றபடி சின்ன சின்ன வடிவுகள் எல்லாம் வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டு இவன் வந்து இந்த வேலை, அதுவும் இவ்வளவு குடும்பப்பற்றான நல்ல ஒரு பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை பார்த்தாலும் நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கிறான், மட்டும் இல்லை அவனுடைய செயல்பாடுகளும் குடும்ப பாசமும் எல்லாம் உள்ள பையன்னு சொல்கிறாங்க. அப்படி உள்ள ஒரு பையன் என்கிறதுனால தான் அவனுடைய சித்தப்பா வீட்டில் கூட அவர் இருந்த இடத்துல இருந்து கூட எந்திரிக்காமல் அவனுடைய பாசத்தில் வந்து அவனை பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு இவன் தாக்குதல் நடத்தப்போ அவரால் எதிர்க்க முடியாமல் ஒரு சூழ்நிலை உருவானது. மட்டும் இல்லை, இவன் அந்த வீட்டில் போனதுனால இவனுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கறதுக்காக அடுக்கலையில் போன சித்தியை கூட அங்கே வச்சு தீர்த்திருக்கான். அதனால் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவங்கள பற்றி பழிவாங்கணுங்கிற ஒரு மனோபாவம் அவங்களுக்குள்ள உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் திடீர்னு நம்ம ஒரு தடையை ஏற்படுத்தும் போது அப்படிப்பட்ட நபர்கள் வேணும். அதனால தான் சாலைகளில் கூட சிலவங்க வந்து திடீர்னு சொல்லிட்டு அந்த டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸில் எல்லாம் ஈடுபடுறதுக்கு முக்கிய காரணம் ஒன்று சொல்கிறாங்க. அதனால் நம்ம இதே மாதிரி உள்ள ஆளுங்களை அடையாளம் காண்றதும் கஷ்டம். அதே நேரத்தில் அவங்கள நம்ம ஏதாவது தடைகளை உருவாக்குனா அவங்களுக்கு நம்ம மேலே உருவாக்குற பகையும் படு பயங்கரமாக இருக்கும். முன்ன பின்ன யோசிக்காமல் எதை வேணாலும் செய்கிறதுக்கும் துணிவாங்கன்னு மருத்துவர்களும் ஆய்வாளர்களெல்லாம் சொல்கிறாங்க. நம்மளுடைய இளைய தலைமுறையும் சமூகமும் மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாகுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் இதில் ஆட்சியாளர்களுக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. ஆட்சியாளர்கள் நினைச்சா இதை வந்து மிக கச்சிதமாக பண்ண முடியும். ஆனால் ஆட்சியாளர்கள் மனசு வைக்கணுங்கிறது தான் இதில் ஒளிஞ்சிருக்கிற மிகப்பெரிய உண்மை. இது இப்போ நடந்திருக்கிற ஒரு நிதர்சனத்தை நாம் புரிஞ்சுக்கணும்.
நீங்கள் எந்த கட்சி வேணுமானாலும் இருந்துட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுடைய இளைய சமூகம், இளைய சந்ததிகள் நல்லா இருக்கணும்னா நம்மளுடைய நாட்டு மேலேயும் நம்மளுடைய சமூகத்து மேலேயும் அக்கறை உள்ள ஆட்சியாளர்கள் இருந்தால் மட்டும்தான் இதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. வீட்டில் இருக்கிறவங்களால அந்த டிஃபரெண்ட்டை ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த போதைப் பொருள் பயன்படுத்துகிறவங்களை சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கஞ்சா உட்பட்ட மற்ற போதைப் பொருட்கள் அதானது தண்ணியடியே மிகப்பெரிய போதைப்பொருள், அதைவிட மிக கொடூரமானது தான் கஞ்சா உட்பட்ட மற்ற போதைப்பொருள். ஒவ்வொரு தரம் வாய்ந்த மிக கொடூரமான போதைப்பொருட்கள் இவை. அதானது ஒரு மனிதனை மிருகமாக்கி மாற்ற போதைப்பொருட்கள் இவை. மட்டுமல்ல, வாழ்க்கையை சிதைக்கிறது. இதை பற்றியெல்லாம் அரசாங்கம் தான் மிக கடுமையான நடவடிக்கை மூலமாக கட்டுப்படுத்தவும் இந்த சமூகத்தை சீர்திருத்தவும் முடியும். அப்படி ஒரு அரசாங்கம் எடுக்காமல் ஓட்டுக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ துணை போகும்போது தான் போதைப் பொருட்கள் அதிக அளவில் நாட்டுக்குள்ளே நடமாடுறதும் அது சாதாரண மனிதர்களுக்கும் சாதாரண இளைஞர்களுக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கிற அளவுக்கு மாறுகிறதுக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அரசாங்கத்திற்கு இதுக்கு முக்கிய பங்கு இருக்குது. அப்படிப்பட்ட அரசாங்கம் நம்ம ஒவ்வொரு மாநிலங்களிலே அமையணுங்கிறதும் மிக முக்கியம். அதோட பெற்றவர்களாகிய நாமும் சரி, நண்பர்களாகிய நாமும் எப்போதுமே நம்ம கூட இருக்கிற நண்பர்களானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, எல்லாரையும் நம்மளும் கொஞ்சம் கண்காணிக்கிறதும் மட்டும் இல்லை, அதை பற்றிய தகவல்களை சம்மந்தப்பட்டவங்களுக்கு சொல்லி ஆரம்பத்திலேயே அதை கட்டுப்படுத்துறதுக்கும் திருத்துறதுக்கும் உதவணுங்கிறதும் நம்மளுடைய ஒவ்வொருடைய மனோநிலைகளாக மாறணுங்கிறதும் மிக முக்கியம். இந்த காலகட்டம் மிக ஆபத்தான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. அதை மாற்றணும். நம்ம ஒவ்வொருவங்களுக்கும், அதானது நண்பர்களானாலும் பிள்ளைகளானாலும் நமது பக்கத்து வீடானாலும் ஏதாவது ஒரு சந்தேகங்களோ இதோ இருந்தோ ஆரம்பத்திலேயே அதை சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு திருத்துவதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற நம்ம ஒவ்வொருவங்களுக்கும் அதுக்குடைய கடமை இருக்குது. இன்னொரு செய்தியோடு மீண்டும் சந்திக்கலாம்.